ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி சூப்பராக உலகக்கோப்பை வெற்றி பெற்று இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணி வான்கனி மைதானத்தை சுற்றி வந்து வான்கனி மைதானத்திலே கப்பை வச்சு அவங்களோட கருத்தெல்லாம் தெரிவித்த ரசிகர்கள் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்து தெரிவித்தாங்க. அப்போது விராட் கோலி பும்ரா பற்றியும் அவரோட போலிங் பற்றியும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம விராட் கோலி என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் 7 அதிசயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 8வது அதிசயம் என்ன கேட்டால் அது நான் ஜஸ்பிரிட் பும்ரா தான் சொல்லுவேன். அது நான் எங்கே வேணால் கையெழுத்து போட்டு கூட தருவேன். ஜஸ்பிரிட் பும்ரா தான் உலகத்தில் 8வது அதிசயம். ஏன்னா அந்தளவுக்கு அவர் போலிங் ரொம்பவே அபாரமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் போலிங்கை நான் கண்டி எதனா இவர் பும்ராவோ ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோ இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் பந்து நான் ஆடுறதுக்கு ரொம்பவே திணறி இருப்பேன். கண்டிப்பாக அந்த அளவுக்கு சூப்பரான பந்து வீச்சாளர் அவர். இந்திய அணிக்கு கிடச்சிருக்குது இந்திய அணி செஞ்ச புண்ணியம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தரமான பவுலர். எங்களுக்கு எப்போல்லாம் விக்கெட் வேணும், எப்போல்லாம் நல்ல ஓவர் போகணும், அப்போல்லாம் நாங்கள் பும்ரா கிட்ட தான் போவோம். அவரும் இது வரைக்கும் அவர் கரெக்டாக அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்காரு. அதனால் பும்ரா போல் ஒரு வீரர் இருக்கிற வரைக்கும் இந்திய அணி பந்து வீச்சை கண்டிப்பாக யாராலும் அடிச்சிக்கவே முடியாது. சூப்பரான பந்து வீச்சாளர் அவர் மட்டும்தான் இப்போது இந்தியாவில் கரண்ட்டில் வேர்ல்டுலே பெஸ்ட்டு பவுலராக இருக்கிறாரு. அது எனக்கு 100% நான் எங்கே வேணால் கையெழுத்து போட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விராட் கோலி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி குத்துருக்காருன்னே சொல்லலாங்க. அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் எல்லாம் நல்லா போடலாம், பவுலர் 3 மேட்ச் போடலாம். கன்சிடெண்ட்டாக எல்லா மேட்சும் நல்லா போட்டிருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு வேர்ல்டு கிளாஸ் பவுலரால் மட்டும்தான் அந்தமாரி பண்ண முடியும். ஏன்னா ஒரு பவுலர் வந்து எல்லா மேட்சும் நல்லா போடலாம், ஒரு 2-3 மேட்ச் அடி வாங்கிடுவாங்க. எப்படி பால் போட்டாலும் பேட்ஸ்மேன் கணிச்சிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு மேட்ச்சில் அடி வாங்குவாங்க. ஆனால் பும்ராவை அடிக்க ஆளே கிடையாது. சூப்பராக பால் போட்டார். இந்த ஐசிசி T20 வேர்ல்டு கப்பில் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு. ஏன்னா ஒரு பந்து வீச்சாளர் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்குறது ரொம்பவே அதிசயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்குது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம நேற்று செலிப்ரேஷன் பற்றி பேசி ஆகணுங்க. என்ன கூட்டங்க நேற்று, ஒரு அரசியல்வாதி ஒரு பொதுக்கூட்டம் இல்லை, ஒரு நடிகர் வரல அந்த கூட்டத்தில். ஆனால் ஒரு கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இந்தியாவில் இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நான் ரொம்பவே விழுந்து போயிட்டுங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்தியாவில் கிரிக்கெட்டு இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ லவ்வோட ரசிகர்கள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த உலகக்கோப்பை வென்றதுக்கே இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இருக்குன்னா அடுத்தடுத்து சாம்பியன் ட்ராஃபி வருது. அவர் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு ஃபைனல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 2026 T20 வேர்ல்டு கப் திருப்பி வருது. அதனால் கண்டினியூவாக ஐசிசி ட்ராஃபி வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி வின் பண்ணால் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு ரசிகர்களோட ஏக்கத்தை இந்திய அணி பூர்த்தி செய்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மேலும் வர உலகக்கோப்பையில் இந்திய அணி எந்த உலகக்கோப்பை வெல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.